வெல்கம் டு முயற்சி செய். ஸோ எதுக்காக இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, நான் அந்த யூடியூப் சேனலுக்காக பார்த்தீங்கன்னா, புதுசா வந்து ஒரு மைக் வாங்கியிருக்கேன். ஸோ இந்த மைக் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இது மொத்தம் சேர்த்து 3 இது. ஸோ இந்த மைக்கோட விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவல் ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, 24,000 சம்திங். இதோட மைக்கோட ரேட்டோட விலை. ஸோ ஆஃபர்ல 13,000 போட்டிருந்தது. ஸோ 13,000 குடுத்து இந்த மைக்க நான் வாங்கியிருக்கேன். இந்த மைக் எப்படி இருக்கு அப்படிங்கிறத டெஸ்ட் பண்றதுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ செக். இந்த மைக்ல என்ன பண்ண போறீங்கன்னா, ஒரு லென்த்தியா வந்து ஒரு டயலாக் பேசுவோம். அந்த டயலாக் வந்து நீங்க காதுல கேட்கறதுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி வந்து நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஸோ என்ன டயலாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலையில்லா பட்டதாரி படத்துல வந்து ஒரு வசனம் வரும். அந்த வசனத்த வந்து நான் வந்து பேசப் போறேன். ஓகே. ரெடி? ஏன்டா வெள்ள பண்ணி, எந்த வேலையும் செய்யாம, தகுதியான படிப்பும் இல்லாம, உங்க அப்பா பணக்காரங்கிற ஒரே காரணத்தால நோகாம நேரா முதலாளி சீட் வந்து உட்கார்ந்த உனக்கே இவ்வளவு திமிரு இருக்குன்னா, அப்பா அம்மா கஷ்டப்பட்டு டொனேஷன் கட்டி எல்கேஜில இருந்து 10வது வரை ஃபெயில் ஆகாம படிச்சு 10வதுல ஈஸியான குரூப்லாம் விட்டு இந்த குரூப் எடுத்தா தான் இன்ஜினியர் ஆக முடியும் சொல்லி கஷ்டமான குரூப் எடுத்து பிசிக்ஸ் ஒரு டியூஷன், கெமிஸ்ட்ரி ஒரு டியூஷன், மேக்ஸ் ஒரு டியூஷன் சொல்லி ரோடோட அலைஞ்சு அதுக்கு பெத்தவங்களை வர ரோடோட அலைவிட்டு பப்ளிக் எக்ஸாம் பாஸ் ஆகிறதுக்கு நைட் எல்லாம் ஃபிளாஸ்க்ல டீ வச்சு படிச்சு காலையில அலாரம் வச்சு எந்திரிச்சு படிச்சு அதுல வாங்குற மார்க்லாம் பார்த்தாம டிஎன்பிசி எக்ஸாம் வர தனியா 2 மாசம் படிச்சு அதுல வாங்குற கட் ஆஃப் மார்க் யூஸ்லெஸ்ஸா போய் அம்மா நகை அடமான வச்சு காலேஜ்ல சீட் வாங்கி காலேஜ்ல ஃபர்ஸ்ட் இருந்து 4th இயர் வச்சு அரியர்லாம் 4th மொத்தமா கிளியர் பண்ணி இந்த சொசைட்டிக்குள்ள நுழைஞ்ச அந்த சொசைட்டி என்ன வேலையில செருப்பால அடிச்சு ரோடோட வேலை தெரியலஞ்சு வீட்டுல 3 வருஷம் 4 வருஷம் தண்டமா உட்காந்து அப்பா என்ன தண்டச்சோறுன்னு திட்டி சாப்பிடுற ஓர்வாய் சாப்பாடு தொண்டையில சிக்கி வலிச்சு இறங்கி கடைசியில எவனோ ஒரு புண்ணியம் ஒரு நல்ல மனுஷன் ஒரு நல்ல வேலையை பார்த்து கொடுத்தா அதையும் புடுங்கி நினைக்கிற உன்ன மாதிரி ஒரு புறம்போக்கெல்லாம் சமாளிச்சு இன்னைக்கு உன் கண்முன்ன நின்று பேசிட்டு இருக்க வேலையில பட்டதாரி எனக்கு எவ்வளவு திமிரா இருக்கும். ஸோ எப்படி வாய்ஸோட கிளாரிட்டி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த படத்தில் வர மாதிரி பார்த்தீங்கன்னா பல ஃபெயிலியருக்கு அப்புறம் ட்ரை பண்ணக்கூடிய ஒரு முயற்சி வந்து வெற்றியை நோக்கி போகும்னு சொல்லுவாங்க. அதனால் எத்தனை தடவை தோத்து பண்ணாலும் வருத்தமே படாதீங்க, முயற்சி பண்ணிட்டே இருங்க. இந்த சேனலோட பர்பஸே பார்த்தீங்கன்னா முயற்சி செய்தான். தேங்க்யூ.